பணி முடித்து வந்து கொண்டிருந்த காவலர் மீது கனரக வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த காவலர். தப்பி ஓடிய ஓட்டுநரை தேடிக் கொண்டு வரும் காவல்துறையினர். இந்த கோர விபத்து தொடர்பான செய்தி மற்ற காவலர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகம் அப்படின்றவர். இவருக்கு 40 வயதாகுதாமா. இவர் வாணியம்பாடி மதுவிலக்கு பிரிவுல முதல் நிலை காவலரா பணிபுரிஞ்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில ஏழரைப்பட்டி கிராமத்துல இருந்து அவருடைய வேலையை முடிச்சுட்டு இருசக்கர வாகனத்துல காவலர் வந்துட்டு இருக்கும் போது அந்த வழியா வந்த கனரகம் வாகனம் ஒண்ணு ஆத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஆறுமுகம் வந்த இருசக்கர வாகனத்து மேல மோதி அங்க கோர விபத்து ஏற்பட்டதாகவும் இந்த விபத்துல ஆறுமுகம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அந்த டாடா ஏசி வாகனத்தை ஓட்டிட்டு வந்த ஓட்டுநர் வண்டியை அங்கேயே விட்டுட்டு தப்பிச்சு ஓடுனதாகவும் சம்பவம் அறிஞ்ச நாட்டரம்பள்ளி போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு வந்து முதல் நிலை காவலர் ஆறுமுகத்துடைய உடலை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து நாட்டரம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு தப்பித்து ஓடின அந்த கனரக வாகன ஓட்டுநரை தேடிட்டு வரதாகவும் சொல்லப்படுது. பணி முடிச்சிட்டு வந்த வழியில தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த இந்த கோர விபத்துல காவலர் உயிரிழந்த சம்பவம் மற்ற காவலர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தினதா சொல்லப்படுது.